மகாபலி சக்கரவர்த்திக்கு 100 பிள்ளைகள். இவர்களில் மூத்தவன் பாணாசுரன். சோனிதபுரத்தை ஆட்சி செய்த இவன் சிறந்த சிவபக்தன். சிவன் அருளால் 1000 கரங்களையும் அரிய வரங்கள் பலவற்றையும் பெற்றவன். ஆனால் காலப்போக்கில் அவனிடம் தம்மை எதிர்க்க எவரும் இல்லை என்ற அகந்தையும் அதிகார மமதையும் வளர்ந்தன. ஒரு நாள் சிவபெருமானிடமே, சுவாமி, தங்களது அருளால் பெரும் வல்லமை பெற்று திகழும் என்னை எதிர்க்க ஒருவனும் இல்லை. என் தோள்கள் தினவெடுக்கின்றனவே என்று இருமாப்புடன் கூறினான் பாணாசுரன். பெரும் வீரனான இவன் ஆணவத்தால் அழியப் போகிறானே என்று அவன் மேல் பரிதாபம் ஏற்பட்டது சிவனாருக்கு. எனினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், பாணாசுரா, விரைவில் உன் 1000 கரங்களையும் துண்டித்து எரியும் வீரன் ஒருவன் வருவான் என்றார் சிவபெருமான். அந்த வீரனின் வரவை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்தான் பாணாசுரன். இந்த நிலையில் ஒரு நாள் பாணாசுரனின் ஒரே மகளான உசை கனவு ஒன்று கண்டாள். அந்த கனவில் ஆணழகன் ஒருவன் அவளுடன் கூடி மகிழ்ந்திருக்க திடுக்கிட்டு கண் விழித்தாள். தான் கண்டது கனவு என்பது அவளுக்கு புரிந்தது. எனினும் அவனை மறக்க முடியாமல் தவித்தாள் உசை. ஊன் உறக்கம் எதிலும் விருப்பம் இல்லாமல் எப்போதும் அவன் நினைவாகவே இருந்து வந்தாள். இதனால் அவள் உடல் இளைத்து துரும்பானாள். இதை கண்டு அவளின் தோழியர் வருந்தினர். அவர்களில் சற்று மூத்தவளான சித்திரலேகை உசையின் உள்ள கிடக்கை அறிந்து கொண்டாள். ஆனால் தன் தோழியின் கனவில் வந்த வாலிபன் யார், எந்த நாட்டை சார்ந்தவன் என்று எதுவும் தெரியாமல் திகைத்தாள் சித்திரலேகை. இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்த சித்திரலேகை சிறந்த ஓவியர்கள் சிலரை அழைத்து அனைத்து தேசத்து அரசிலங்குமாரர்களது உருவங்களையும் வரையச் சொன்னாள். அதன்படி அவர்கள் வரைந்து கொடுத்த ஓவியங்களை ஒவ்வொன்றாக எடுத்து உசையிடம் காண்பித்தாள் சித்திரலேகை. அனைத்தையும் ஆர்வத்துடன் பார்த்த உசை கடைசி ஓவியத்தை கண்டதும் முகமலர்ந்தாள். அதில் இருந்தவன் கிருஷ்ணனின் பேரனும் பிரத்யுமனின் மகனுமான அனிருத்தன். ஓவியத்தில் அவனை கண்டதும் வெட்கத்துடன் தலைகுனிந்தாள் உசை. சித்திரலேகை புரிந்து கொண்டாள். மாயாஜாலங்களில் கில்லாடியான அவள், இவர் யார் தெரியுமா? கிருஷ்ணரின் மகனான பிரத்யுமனின் மைந்தன், அதாவது கிருஷ்ணரின் பேரன், துவாரகையின் இளவரசன். இவரை உன்னிடம் சேர்ப்பது எனது பொறுப்பு என்று உசையிடம் உறுதியளித்தாள். அன்று இரவு தனது மாயா சக்தி மூலம் துவாரகையை அடைந்த சித்திரலேகை அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருந்த அனிருத்தனை தனது திரஸ்காணி என்னும் வித்தையால் மயக்கினாள். பிறகு கட்டிலுடன் சேர்த்து அவனை தூக்கி வந்து உசையின் கட்டிலின் அருகில் வைத்தாள். சற்று நேரத்தில் விழித்தெழுந்த அனிருத்தன், உசை இருவருக்கும் இன்ப அதிர்ச்சி. ஒருவரையொருவர் ஆறத் தழுவிக்கொண்டனர். அரண்மனையில் வேறு எவருக்கும் தெரியாத வண்ணம் அவர்களது காதல் வாழ்க்கை தொடர்ந்தது. ஆனாலும் எத்தனை நாட்களுக்குத்தான் மறைக்க முடியும்? விரைவில் உசை கருவுற்றாள். இதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பாணாசுரன் இளவரசியின் அறைக்கு வந்தான். அங்கு அனிருத்தன், உசை இருவரும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர். தன் மகளுடன் ஆடவன் ஒருவன் இருப்பதைக் கண்டு கோபம் கொண்ட பாணாசுரன், யார் நீ? அரண்மனையின் பலத்த காவலையும் மீறி இங்கே எப்படி நுழைந்தாய் என்று அனிருத்தனிடம் கேட்டான். அனிருத்தன் பதிலேதும் சொல்லாமல் போகவே அவனை பிடித்து சிறையில் அடைக்கும்படி காவலர்களுக்கு உத்தரவிட்டான் பாணாசுரன். அவர்கள் அனிருத்தனை கைது செய்ய முற்பட்டனர். அதற்குள் முந்திக் கொண்ட அனிருத்தன் ஒருவனது ஈட்டியை பிடுங்கி காவலர்களை தாக்கி அழித்தான். இவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை உணர்ந்த பாணாசுரன் உடனே நாகபாசத்தை ஏவி அனிருத்தனை கட்டி சிறையில் அடைத்தான். அந்த நேரத்தில் சோனிதபுரத்திற்கு வருகை தந்தார் நாரத முனிவர். பாணாசுரன் கடும் கோபத்தில் இருப்பதைக் கண்டு அதற்கான காரணத்தை வினவினார். அவரிடம் நடந்ததை விவரித்தான் பாணாசுரன். உடனே நாரதருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. சில நாட்களுக்கு முன் துவாரகைக்கு சென்றிருந்த நாரதரிடம் அனிருத்தனை காணவில்லை என்று ருக்மணி தேவி சொல்லியிருந்தாள். ஒருவேளை இங்கு சிறையில் இருப்பது அனிருத்தனாக இருக்குமோ என்ற ஐயம் அவருக்கு. இது எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத நாரதர் பாணாசுரனிடம் விடைபெற்று கொண்டு நேராக அந்தப்புறம் சென்று உசையை சந்தித்தார். அவளிடம் பேசி சிறையில் இருப்பது அனிருத்தனே என்பதை உறுதி செய்து கொண்டவர், வருந்தாதே, உங்கள் திருமணம் இனிதே நடக்கும். பாணாசுரனால் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்போதே நான் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணரிடம் நடந்ததை கூறுகிறேன் என்று உசைக்கு ஆறுதல் கூறிவிட்டு கிளம்பினார். நாரத முனிவர் மூலம் அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் பெரும் படையுடன் கிளம்பினார். விரைவில் யாதவ படை சோனிதபுரத்தை முற்றுகையிட்டது. இதை அறிந்த பாணாசுரன் நடுங்கினான். அவன் சிவபெருமானை வழிபட அவனுக்கு அபயம் தருவதாக அருள் புரிந்தார் சிவனார்.
இதனால் உத்வேகம் பெற்ற பானாசுரன் அசுரப்படையுடன் கோட்டைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கிருஷ்ணருடன் போரிட்டான். யாதவ படைகள் அசுரப்படையினரை கொன்று குவித்தன. கிருஷ்ணர் பானாசுரனின் ஆயுதங்கள் மற்றும் தேரை அழித்ததுடன் அவனது குதிரைகளையும் கொன்றார். நிராயுதபாணியான பானாசுரன் மீண்டும் சிவபெருமானை வேண்டினான். தன் பக்தனை காப்பாற்ற எண்ணிய சிவபெருமான் தனது கணங்களுடன் போர்க்களத்துக்கு வந்தார். சிவகணங்கள் யாதவ படையை சிதறி ஓட செய்தன. சிவபெருமானும் கிருஷ்ணரும் நேருக்கு நேர் நின்று போர் செய்தனர். மோகனாஸ்திரத்தை செலுத்தி சிவபெருமானையும் சிவகணங்களையும் செயலிழக்க செய்தார் கிருஷ்ணர். பிறகு பானாசுரன் மீது பானங்களை ஏவி அவனது 4 கரங்கள் தவிர மற்ற கரங்களை துண்டித்தார். இறுதியில் நாராயண அஸ்திரத்தை ஏவ முற்பட்டார். அப்போது மோகனாஸ்திரத்தினால் ஏற்பட்ட மயக்கத்தில் இருந்து விடுபட்ட சிவனார் ஓடிவந்து, கிருஷ்ணா, நிறுத்து, பானாசுரனுக்கு நான் சிரஞ்சீவித்தன்மையை அளித்திருக்கிறேன், அதை பொய்யாக்கி விடாதே, அவனுக்கு உயிர் பிச்சை கொடு என்று கூறி தடுத்தார். உடனே கிருஷ்ணர், மகேஸ்வரா, அதை நானும் அறிவேன். பிரகலாதனின் மரபில் தோன்றுபவர்களை கொல்வதில்லை என்று நானும் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே நான் இவனை கொல்லப் போவதில்லை. அஞ்ஞான இருளில் இருந்து மீட்கப் போகிறேன், அவ்வளவுதான் என்றவர் நாராயண அஸ்திரத்தை செலுத்தினார். அது பானாசுரனை தூயவனாக்கி திரும்பியது. ஞானம் பெற்ற பானாசுரன் தனது தவறை உணர்ந்தான். கிருஷ்ணரின் திவ்ய உருவைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்தான். அத்துடன், பரந்தாமா, இன்னார் என்று அறியாமல் தங்களுடன் போர் செய்துவிட்டேன். அகந்தை மேலிட சிவனாரிடமே என்னை எதிர்ப்பவர் எவரும் இல்லை என்றதும் தவறே. தங்களால் எனது அகந்தை அழிந்தது, என்னை மன்னியுங்கள். என் மகள் உசையை அனிருத்தனுக்கு திருமணம் செய்து வைத்து அருள் புரியுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டி நின்றான். பானாசுரா, இனி உனக்கு எந்த குறையும் வராது என்று அருளினார் கிருஷ்ணர். பிறகு அரசாங்க பொறுப்புகளை அனிருத்தனிடம் ஒப்படைத்துவிட்டு சிவகணங்களுக்கு தலைவனாகி திருக்கையிலேயே அடைந்தான் பானாசுரன். கிருஷ்ணர் துவாரகை திரும்பியதும் அவரது ஆசியுடன் அனிருத்தன் உசை திருமணம் இனிதே நடைபெற்றது.